ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க. ஏதாவது ஒரு ஐடியாஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். ஐடியா நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹோட்டலில் தரக்கூடிய டப்பாவை வேண்டான்னு தூக்கி போடாமல் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த டப்பாவை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சம்மர் டைமில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற முட்டை சீக்கிரம் கெட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேப்பிலையை இந்த டப்பாவில் போட்டு முட்டையை அந்த வேப்பிலைக்கு நடுவில் வச்சு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால முட்டை அதிக நாள் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பழைய தூக்கி போடக்கூடிய ரைட்டிங் பேட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பழைய ரைட்டிங் பேடை தூக்கி போடாமல் அதை சூப்பராக எப்படி புதுசு போல் மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரேப்பிங் ஷீட் கடையில் கிடைக்கும். அந்த ரேப்பிங் ஷீட் வாங்கிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த மாதிரி கலரில் வாங்கிக்கோங்க. அந்த ரேப்பிங் ஷீட்டை நம்ம இந்த பழைய அட்டையில் ஒட்டினோன்னா சூப்பராக புதுசு போல் அட்டை மாறிடும். ஸோ சின்ன பசங்க நம்ம வீட்டில் அட்டை பழசாயிடுச்சு, எனக்கு வேறு தான் வேணும் ரைட்டிங் பேடுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரேப்பிங் ஷீட் வாங்கி வச்சிங்கன்னா எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் ரேப்பிங் ஷீட்டை மாற்றி யூஸ் பண்ணி ஒட்டி பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதை பசங்க விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த ஷீட்டை ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக புதுசு போல் இருக்குது. ஸோ எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுமோ அப்பப்போ நீங்கள் ரேப்பிங் ஷீட்டை மாற்றிக்கிடலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா. கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹோட்டலில் தரக்கூடிய கிரேவி பாக்ஸை தூர போடாமல் அந்த கிரேவி பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த கிளிட்டர் ஷீட்டில் ஹேண்டிலுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஒரு பேஸ்கெட் மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா பசங்களுக்கு தேவையான பென்சில், எரேசர், ஸ்கெட்ச் பென் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் பாருங்கள் கலர்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன பர்பஸ் தேவையோ அந்தந்த பர்பஸ்க்கு நீங்கள் இது ஒரு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹோட்டலில் தரக்கூடிய கிரேவி பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டப்பாவை தூர போடாமல் இந்த மாதிரி நான் 2 எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ரேப்பிங் ஷீட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் ரேப்பிங் ஷீட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி பாக்ஸில் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி அந்த 2 பாக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இந்த கிரேவி பாக்ஸை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு உண்டியலாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே கத்தியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட போகிறேன். ஸோ இந்த கத்தி டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் நெருப்பில் காட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த கத்தியில் ஓட்டை போட்டோன்னா ஈஸியாக உங்களுக்கு ஓட்டை போட வரும். ஸோ எந்த அளவு தேவையோ அந்த அளவு பணம் போடுற அளவு தேவையான அளவு ஓட்டை போட்டுடுங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாய்ஸு, ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணி நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு யூஸ் பண்ணி சிம்பிளாக ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கிராண்டாக ரெடி பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். அது உங்களோட விருப்பம் தாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் இப்படி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸுங்களுக்கு கொடுக்கலாம். என்னோடய உண்டியல் நான் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த உண்டியலுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள பாக்ஸ் எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கிடலாம்.
இந்த மாதிரி அந்த பாக்ஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண ஏரியாவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த டப்பா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஷாம்பு அல்லது காஃபி பவுடரோ மளிகை பொருளோ எந்த பொருள் வாங்கினாலும் ஷேஷே சம்டைம்ஸ் வாங்குவோம். அந்த ஷேஷை வந்து அப்பப்போ தேடி எடுக்க கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சோன்னா பாருங்கள், எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து கிச்சன்லேயும் சரி, நீங்கள் பாத்ரூம்லேயும் சரி இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடியா நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பாவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மூடி, எக்ஸ்ட்ரா மூடி இருந்துச்சுன்னா அந்த மூடி எடுத்துக்கிடலாம். இந்த மூடியை அந்த டப்பாவில் வச்சு எந்த அளவு கட் பண்ண வேண்டியமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த டப்பாவில் வந்து அந்த மூடியை வந்து 2 போர்ஷனாக பிரிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஒட்டுறதுக்கு க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளூ கன்னை யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக பிரிஞ்சிருச்சு. இந்த 2 செக்ஷனில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸோ அல்லது மளிகை பொருள் எதுவானாலும் சரி ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி மிளகாயும் கறிவேப்பிலையும் ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 2 செக்ஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு மளிகை பொருள் எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியது அவசியம் இருக்காது. வெஜிடபிள்ஸும் சரி எங்கே இருக்குதுன்னு தேட அவசியம் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஆஞ்சி வச்சிங்கன்னா எப்பப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா செய்கிறதுக்கு இந்த மாதிரி 2 ஒரே சைஸில் உள்ள டப்பா எடுத்துருக்கேன். இந்த டப்பாவில் நம்ம இந்த மாதிரி கம்பி எடுத்துக்கிடலாம். கம்பியை வந்து நல்லா சூடு பண்ணி ஒரே போர்ஷனில் 2 சைட்லேயும் ஓட்டை போட்டுக்கிடலாம். ஸோ சின்ன சைஸ் ஓட்டை போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எந்த இடத்துல ஓட்டை போடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள டப்பாலையும் அதே ஏரியாவில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் 3 ஹோல்ஸ் போட்டுக்கிடலாம். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இன்னொரு சைடில் ஒரு பெரிய ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அந்த சின்ன ஹோல்ஸில் இருக்கிற ஏரியாவில் ஆப்போசிட்டில் உள்ள இன்னொரு டப்பாலும் அதே மாதிரி 3 ஹோல்ஸ் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி பேரலாக ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கம்பி இருக்கும் இல்லைங்களா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கம்பி இல்லாத பட்சத்தில் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது நூல் இருந்தாலும் சரி, திக்கான நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கம்பி எடுத்திருக்கேன். ஸோ கம்பி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரிப்பனையும் எடுத்து தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பியில் நம்ம பேரலாக 2 ஓட்டை போட்டோம் இல்லைங்களா, அந்த ஓட்டையில் வந்து அந்த கம்பியை மாட்டி எடுத்துக்கிடலாம். ஸோ நல்லா டைட்டாக மாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது லூஸ் ஆகாது, கலராது. இந்த கம்பி மாட்டினதுக்கப்புறம் இந்த டப்பா இப்படி தான் இருக்கும். இந்த டப்பாவோட சென்டர் பாட்டில் நம்ம கடையில் வலையிலோ அல்லது கம்மலோ வாங்கும்போது இந்த மாதிரி ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அவங்க தர டப்பாவில் அந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் வாங்கி எடுத்துக்கிடலாம். அதை அந்த டப்பா சைஸ்க்கு கட் பண்ணி அது சென்டரில் வச்சுக்கிடலாம். நான் இன்றைக்கி கம்மல், வளையல் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஐட்டம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டப்பா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டப்பா ரெடி பண்ணி நீங்கள் ட்ராவல் டைமில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த டப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான கம்மல், செயின் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணலாம்னு கிடையாதுங்க. இதில் பெரியவங்களுக்கு தேவையான மாத்திரை, மெடிசன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கம்மல் வச்சு ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம வைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டாலும், இப்போ நம்ம அந்த ரிப்பன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரிப்பனை வந்து சென்டரில் ஒரு போர்ஷன் பெருசாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, ரொம்ப பெருசு கிடையாதுங்க, நார்மலாக ஒரு சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் வந்து இந்த ரிப்பனை மாட்டிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டப்பா இப்படி தான் இருந்தது. ஸோ இப்படி நீங்கள் இந்த டப்பா ரெடி பண்ணிங்கன்னா இது ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்குங்க.
நம்ம எங்கேயாவது ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். முக்கியமான பொருளைனா இந்த மாதிரி டப்பாவில் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனால ஸோ எங்கே வச்சும் தேடும் அவசியம் இருக்காது. ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அந்த பொருளை வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இதை ஓப்பன் பண்ணி எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இங்கே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃப் ஓப்பனில் நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை இந்த மாதிரி ஆஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா எடுக்க வைக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த பொருளும் மிஸ் ஆக சான்சஸ் இருக்காது. பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய டப்பா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டப்பாவை தூக்கி போடாமல் அந்த டப்பாவை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவோட மேல் சைடும் கீழ் சைடும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சில டேப்பை யூஸ் பண்ணி பிரிஞ்சு வராத மாதிரி ஒட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒட்டியும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மார்க்கர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மார்க்கரில் நான் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ண ஏரியாவை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் பாத்ரூம் இருக்கும் இல்லைங்களா, பாத்ரூமில் டோரோ அல்லது வால்லையோ எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி அந்த ஏரியாவில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒட்டிக்கிடலாம். ஸோ ஒட்டுறதுக்கு வந்து டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கேன். ஸோ ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரஷ் ஸ்டாண்ட் இப்படி தான் இருந்தது. ஸோ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ப்ரஷ் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எந்த பொருளும் வேண்டான்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி பொருளை ரீயூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.